ஸோ விழாவோட நாயகன் பேசியாச்சு. திரைப்படத்தில் 3 நாயகர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பூவையார் சூப்பர் சிங்கர்ல ஆரம்பிச்சு சின்ன கப்பீஸா இருந்து இப்போ திமிங்கலம் மாதிரி வந்து வளர போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ பிகில் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பர்சன், ரொம்ப எனர்ஜி பாம் அப்படின்னே சொல்லலாம் பூவையார். திஸ் இஸ் கோயிங் டு பி ட்ரூலி அ பிக் சக்ஸஸ் ஃபார் யூ. அண்ட் அவங்களோட இருந்து நம்ம அஜய் அர்னால்ட் எல்லாருக்குமே தெரியும், நிறைய திரைப்படங்களில் வந்து டிசைனர் கிப்சன் சாரோட சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து அழகாக லான்ச் ஆயிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எஸ், அடுத்ததாக அர்ஜுன் அவர்கள். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேத்துக்குமே இது ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டார்ட், ஒரு கிக் ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அழகாக பேசிட்டீங்களா? ஒரு சின்ன கோரிக்கை வந்து கண்டிப்பாக பேசி முடிச்சோடனே பூவையார் வந்து 2 வரி பாடி ஆகணும். நீ வந்து பாடலன்னா எப்படி தக்கும் சொல்லு. ஃபர்ஸ்ட் பூவையார் 3 பேருமே வந்துருங்க. அந்த ஸ்டேஜோட நான் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியுதா இல்லையா தெரியல. ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் வந்தது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா மீடியா, நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய அன்பு அண்ணன், இந்த படத்தோட டைரக்டர் என்னோட ஜெயவேலனுக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னுமா பூவையெல்லாம் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக என்னை இந்த படத்தில் வந்து அவர் ஒரு லீடாக பண்ண வச்சிருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வேறு யாருனா இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க. இல்லை பூவையார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனால் வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஸோ தேங்க்ஸ். அப்புறமா நம்மளுடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோவோட ஓனர் சுரேஷ் அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா எங்களை நம்பி, எங்கள் 3 பேரை நம்பி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்கன்னா சாத்தியமே கிடையாது. ஸோ எங்களை நம்பி இவ்வளோ போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, இது இவ்வளோ எங்களுக்காக பண்ணது. அதுக்கப்புறமா டேரக்ட் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய விஜய் டிவி, அப்புறம் மீடியா மிஷன் டீம், ரூபா மேம், அப்புறம் என்னோட அண்ணன் மணி அண்ணன். ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்களாம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நான் நின்றுருப்பேனான்னு டவுட்டு தான். நின்றுருக்க மாட்டேன், உண்மையாக சொல்லணும்னா நின்றுருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி என்னோட ஒரு பெரிய சக்தி, ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருக்கேன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் யாராலும் வரவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக பேச விரும்பலைன்றதோட இங்கே டைம் இல்லை, நிறைய பேர் பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அக்டோபர் 31ஆம் தேதி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது. அதோட எங்களுக்கு இந்த கதை மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த கதை மேலே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதை வந்து நாங்கள் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். இதை வந்து நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். நீங்கள் தான் வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிக்கும், பயமாக வெற்றி பெறும் அப்படின்னா உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்ததுக்கு. ஸோ ஓவராலாக எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு கேள்வி மட்டும், நீங்க நிறைய பாடி நாங்க வந்து கேட்டிருக்கோம். பிகில் மாஸ்டர்ல அழகா நடிச்சிருந்தீங்க. பட் இதுல வந்து கதையின் நாயகனா வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இனி வெறும் நடிப்பு தானா, பாட்டுலாம் உங்களுக்கு நாங்கள் கேட்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். அப்படிலாம் இல்லை, எனக்கு மெயின் வந்து பாட்டு தான். ஏன்னா அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, இவங்க எல்லாமே ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாமே வந்து லைவாக பண்ணணும் வந்து அடி மொத்தம் எல்லாமே வந்து லைவாக தான் பண்ணாங்க, ரியலாக வாங்கினாங்க எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கனவு. யாருக்குமே இவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்காது. நான் எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு வந்து எனக்கான ஸ்க்ரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும்னு. அந்த நாளுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குதுன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே. அதுக்கப்புறமா என்னோட அப்பா, எங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் மேலே இருந்து ப்ளஸ் பண்ணுறாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னுமா நான் வந்து ஓடினே இருக்கேன். என் அம்மாவுக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் மட்டும்தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன். எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினா தான் சாத்தியமே கிடையாது. முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட என் கனவுல இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டுற மாட்டேன்னா கிடையாது. பாட்டு தான் என்னோட மெயின், அதுதான் என்னோட லைஃப். ஆனால் ஆக்டிவாக நான் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிகிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு கர்வம் இருக்குது எனக்குள்ள. அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா பண்ணுவீங்க, டெஃபினட்டா சாதிப்பீங்க. அப்படியே 2 வரி ஆசையா இருக்குடா நீ பாடுறது கேட்கணும். பக்கத்துல எல்லாருக்கும் கேட்கணும் தானே? ஒரு 2 வரி பாடுங்க ப்ளீஸ். ஓகே, ஆக்சுவலா என் அம்மாக்காகவே இந்த பாட்டை நான் பாடுறேன். கொஞ்சம் வேகாத வெயிலையும் காய்ச்சல் வரும் மழையிலையும் எனக்காக உழைத்தாய அம்மா. கணவனை எழுந்து புட்டு சோகத்தையும் மருந்து புட்டு போராடி என்ன வளர்த்தாய் அம்மா. வீட்டு வேலை செஞ்சு என்ன வளர்த்தாயம்மா. தேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா. இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நீ என் பிள்ளையா பிறக்க வரம் தாமா. எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நான் உன் பிள்ளையா பிறக்க வரம் தாமா. Thank you so much. ரொம்ப நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய விஷயங்களை வந்து போறதுக்கு நிறைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you so much. அடுத்ததாக அஜய் அர்னால்ட், உங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கோங்க. யார் வேணா அழகா வந்து பேசலாம். ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ யார் வேணா பேசலாம் ப்ளீஸ். இங்கே வந்திருக்க அனைத்து நல்லவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இவ்வளோ ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் ஜெயவேல் அண்ணனுக்காக மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணனுக்காக மனமார்ந்த ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தது பெரிய பெரிய கடவுளோட முடியாது. அவ்வளோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்களுக்கு. கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. அவ்வளோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு வாழ்த்துக்கள். ப்ளீஸ் அர்னால்ட். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எல்லா மீடியாவுக்கும் வணக்கம். எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் வணக்கம். தேங்க்யூ எங்கள் டீம் நம்பர் வந்ததுக்கு. எனக்கு இந்த படத்தில் ராம் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு நினச்சி கூட பார்க்கல, ஹீரோ எடுத்தோன்னே ஹீரோ கொடுத்துட மாட்டாங்க, என் டேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவேல் சார். அவரை நம்பி, அவர் கதை மேலே நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ. என் ஃபேமிலி தான் எனக்கு எல்லாம். என் ஃபேமிலியெல்லாம் நினச்சிக்க மாட்டேன். என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ. என் டீச்சர்ஸ் சொல்லியே ஆகணும். டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் படத்தில் நடித்த அப்பா அம்மா சாம் சார், வினோதினி மேடம் என்ன நெஜ பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. கரெக்டாக கைட் பண்ணாங்க. ஏதாவது தப்புனாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன வார்த்தை என்னன்னா, நம்ம படத்தில் நடித்த அகஸ்டின், அவர் உடம்பு சரியில்லை. அவர் மீண்டும் வர நல்லா வேண்டிப்போம். தேங்க்யூ. 3 பேத்துக்குமே மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய திரைப்படங்கள், நிறைய விஷயங்கள் தொடர்றதுக்காக தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து வந்து